எல்லாருக்கும் இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் கிட்டேருந்து அப்படின்னா உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஃபீலிங் வேணும், டேரக்ட் ஒரு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ போகலாம். Eight of Pentacles, Page of Pentacles, World, King of Wands, Six of Swords, Three of Pentacles, Two of Cups, Three of Cups, Two of Wands, Two of Pentacles, Page of Wands, Hanged Man. So bottom of the deck, Devil. Ace of Wands, Seven of Swords, Page of Wands, Ten of Swords, Fool, Devil, Wheel of Fortune, King of Cups, Queen of Pentacles, King of Wands, Ace of Cups, Two of Swords, King of Pentacles. Okay. ஸோ இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்கணும் ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்குது. மேபி மூவ் ஆன் ஆகி 6 months இருக்கலாம், 6 weeks இருக்கலாம், 6 days இருக்கலாம். அவர் எனக்கு நானாக இம்பார்ட்டன்ட், எனக்கு என் சந்தோஷமாக இம்பார்ட்டன்ட், எனக்கு என் வேலை இம்பார்ட்டன்ட், இல்லைங்க எனக்கு என்னோடய ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, ஷோராக இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. இல்லைங்க வேறொரு இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு உண்டு. இல்லைங்க வேறொரு இடத்துக்கு ஸ்தலம் மாறி இவர் போயிட்டு உண்டு. எனக்கு நானாக இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய வேலை இம்பார்ட்டன்ட், எனக்கு எனக்கு சொந்த விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம், அது இல்லைனா அதை காது கொடுத்து கேட்குற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். இவர்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயமாகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. உங்கள் 2 பேருக்கும் இடையே ஒரு 3வது மனுஷன் உண்டு. ஸோ அந்த ஒரு மனுஷனோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் பேச்சை கேட்டுட்டு உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, இஷ்டம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு அது மனசில் ஆகுது, நீங்கள் ரொம்ப கேரிங்காக இருக்கிறீங்க, இவருக்காக எஃபோர்ட் கொடுக்குறீங்க, பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க. இவர் இந்த அளவுக்கு வேர்ல்டில் யாருமே கேர் பண்ணிட்டு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இவரை கேர் பண்ணிட்டு உண்டு, இவருக்காக எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு, இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இவர்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்காக நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் இருக்கிறீங்கன்னு அது உங்களோட கேரக்டர்ஸில் இருக்கட்டும், பிஹேவியர்ஸில் இருக்கட்டும், இல்லைங்க வேர்ட்ஸ்லேயே இருக்கட்டும், இவர் அதுக்காக மனசில் ஆகிட்டு உண்டு.
பட் இது ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இஷ்டம் உண்டு, நீங்கள் கொடுக்குற எல்லா எஃபோர்ட்டும் பார்க்குறாரு. பட் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. மேபி இது ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சம் டிஃப்ரென்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, அதனால் இவர் நீங்கள் கொடுக்குற ஒரு இவருக்கு இஷ்டம் உண்டு. அவங்கள இஷ்டம் இல்லை நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன், இவருக்கு இஷ்டம் உண்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்கும்போது, கேர் கொடுக்கும்போது அதை வாங்கிக்க ஆள் ரெடியானு. ஓகே, பட் ஆளோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் நீ என்ன, ஓகே நீ ரிலேஷன்ஷிப்பில் என்ன நினச்சிக்கோ, நீ ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடு, என்ன வேணாலும் பண்ணு, ஐ எம் அஸ்பெக்டன்ஸ். பட் அவனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும், எதுக்கு அட்டாச் ஆகணும், எல்லாம் மைண்டை மாற்றி டைவெர்ட் பண்ணி இவர் என்னோட சொந்த காரியமாக இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இவர் ஓடிட்டு உண்டு. ஆள் ப்ராக்டிக்கலாகவும் இங்கே நீங்கள் எமோஷனல் ஆகும். ஓகே, உங்களுக்கு லவ் தான் முக்கியம், இந்த பர்சன் தான் முக்கியம், இந்த பர்சனோட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தான் முக்கியம், நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஆளோட மைண்டில் இருக்கிற தாட்ஸு ஓகே நீ 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 என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஐம் ரெடி, அதை வாங்கிக்க நான் ரெடியானு. பட் ஆளுக்கு மனசில் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு வேலை இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நைஸாக இவர் ஓடிட்டும் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. ஓகே ஓகே ஸோ அப்போது நம்ம கரண்ட்லி இந்த பர்சன் பயங்கர பிஸி கெரியரில் பயங்கரமாக பிஸி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஏன்னா இவர் கெரியரில் ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே இந்த ஒரு பர்சனுக்கு 2 சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக் ஆகும். 2 சுச்சுவேஷன் இவருக்கு பேலன்ஸ் பண்ண முடியல நம்ம சொல்லலாம். கெரியரும் ஓகே அல்ல, தென் சேம் லைஃபும் ஓகே அல்ல, ரிலேஷன்ஷிப்பும் ஓகே அல்ல. இவருக்கு 2 சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ணாத ஒரு இதில் தான் கடந்து போயிட்டுருக்கிற ஆள். கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெரியருக்கு என்ன சொல்கிறது இன்வால்வ் ஆகுறாங்க. பட் ஆளோட மைண்ட் ஓகே இல்லை நம்ம சொல்லலாம். இந்த பர்சன் ஆக்சுவலி ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ட்ராமா க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இவர் ஓவர் திங்க் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. காரணம் இந்த பர்சன் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு பக்கம் நீங்களாக இருக்கலாம். ஓகே, இவர் 2 சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக்காக நின்றுட்டு. ஆக்சுவலி இந்த பர்சனுங்கிறது ட்ரெடிஷ்னல் பர்சன் ஆகும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும், அதே சேம் டைம் லாயலாக ஒரு பர்சன் ஆகும். இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்குறது பயங்கர பாடு. பட் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆகும். எத்தனை வருஷம் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அது ஸ்டேபிள் ஆகும். ஒரு ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுற ஒரு கேரக்டர் தான் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன். பட் ஆளுக்கு உங்களை பயங்கர இஷ்டம் உண்டு, நீங்கள் கொடுக்குற ஸ்நேகத்தையும் வாங்கிட்டு உண்டு, நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்டையும் பார்த்துட்டு உண்டு. பட் அவளோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும், இல்லைங்க மூவ் ஆன் ஆகிற சுச்சுவேஷன் வரும். அதனால் நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பட்டும் படாமல் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறது பெட்டர்ங்கிற ஒரு தாட்டோட ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட்டிங் ஆகும். நீங்கள் ஆக்சுவலி இவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு உண்டு. மேபி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு உண்டு. பட் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி சொல்லும்போது ஆளை நைஸாக ஓடிட்டு உண்டு. இல்லைங்க நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்கும்போது ஆளோட வார்த்தைகளாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. மற்றபடி நீங்கள் கொடுக்குற கேராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆள் வாங்கிட்டு உண்டு. இது உங்கள் வாயில கமிட்மெண்ட் ஒரு வேர்டு போகக்கூடிய ஒரு டைமில் ஆளோட பிஹேவியர் கேரக்டர் எல்லா ஆளோட சேஞ்ச் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். சீட்டிங் ஆடு வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் போது உங்களுக்கு சீட்டிங் பண்ணிவிட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணி போயிட்டு அதுக்கு கண்ணும் பிடிச்சிருண்டு. ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் செப்பரேஷனில் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இது வரைக்கும் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி வெரி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு 2 சுச்சுவேஷனில் உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டுன்னு சொல்கிறத விட 2 சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஃபேமிலியாக நீங்களா 2 சேம் ஆகும். ஆல்ரெடி மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி வரும்போது உங்களை அக்செப்ட் பண்ணாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ ஃபேமிலியாக நீங்களா. ஓகே, இப்போ 2 இம்பார்ட்டன்ட். 2ல் இப்போ எதை நான் சூஸ் பண்ணேன்னு தெரியாமல் அந்த ஒரு பர்சன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் மைண்டை டைவெர்ட் பண்ணி கெரியர் நோக்கி ஓடுற ரீசனே இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக். இவருக்கு 2 இம்பார்ட்டன்ட். 2ல் எதை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவு இல்லை.
இதுவா அதுவான்னு கேட்டால் ஆள் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த பர்சன் நினச்சிட்டு இது இப்போதைக்கு சரியாகிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, மோசமாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பு என்னதான் நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருந்தாலுமே அது ஃபேமிலி இவரோட தாட்ஸ் ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா இவர் ட்ரெடிஷ்னல் பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஓகே, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஆகும். நம்ம இப்போ என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்துல தப்பாக தான் போகும். இப்போ ஃபேமிலியாக இதுவான்னு கேட்டால் எனக்கு என்ன சூஸ் பண்ண எனக்கு தெரியல. மெல்ல நம்மளோட ஹாப்பினஸை தேடி, நம்மளோட சந்தோஷத்தை தேடி, நம்மளோட கோலை தேடி மெல்ல ஓடுறது பெட்டருங்கிற ஒரு தாட்டோடு இவர் ஓடிட்டு. இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்கா, ஸ்நேகம் இருக்கா? அஃப்கோர்ஸ் உண்டு. எத்தனை மாத்திரம் உங்களுக்கு உண்டோ அத்தனை மாத்திரம் உங்களுக்கு உண்டு. ஒரு பர்சன் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இத்தனை மாத்திரம் யாரும் என் லைஃப்பில் எஃபோர்ட் கொடுத்தது கிடையாது. இத்தனை மாத்திரம் நான் ஒரு ப்ரீசியஸ்னு யாரும் ட்ரஸ்ட் பண்ணட்டும் கிடையாது. எனக்கு எனக்கு இந்த அளவுக்கு லைஃப்பில் எஃபோர்ட் கொடுத்தா இருக்கட்டும், எனக்கு ட்ரஸ்ட் பண்ண ஒரே கேரக்டர் நீங்கள் ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. இவருக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன். எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம், அத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆள் ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, அது இவரோட பிஹேவியர் கேரக்டரில் வச்சு உங்களுக்கு மனசில் இருக்கும். ஆள் ப்ராக்டிக்கல். ஆளுக்கு இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் இவரோட சுச்சுவேஷனே இவர் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்கு. இவருக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு இவருக்கு தெரியலை. ஸோ அது மேபி இது ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணி ஃபேமிலி தான் இவருக்கு இம்பார்ட்டன்ட் இவருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால் ட்ராமா கிரியேட் பண்ணி சீட்டிங் பண்ணி இவர் போயிட்டு உண்டு. ஓகே, பட் இவரோட கரண்ட் எனர்ஜி கேட்டு இப்போ இவருக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனில் இவர் இல்லை. ஆக்சுவலி இது பர்சன் இவர்கிட்ட ஒரு கால் வருமா, ஒரு மெசேஜ் வருமானு கேட்டால் எனக்கு எந்த ஒரு கார்டு வந்துட்டு இல்லை. கார்டு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு காலில் ஒரு மெசேஜும் பண்ணிவிட்டு உங்கள் முன்னே வரதுக்கு ஆள் ரெடி கிடையாது. இந்த பர்சன் ஆக்சுவலி நீங்கள் இதான் எஃபோர்ட் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா எஃபோர்ட் நீங்கள் தானே கொடுத்தீங்க. மறுபடியும் நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்களே எஃபோர்ட் கொடுங்க, நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆள் ஆக்சுவலி நீ எல்லாம் நீயே பார்த்துக்கோ. ஓகே, ஆளுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஆளுக்கு ரெடி கிடையாது. ஏன்னா ஆள் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு உண்டு. இது எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்கிறது. அதனால எல்லா எஃபோர்ட்டும் அவங்க தானே கொடுத்தாங்க. நம்ம வேணும் அப்படின்னு கரெக்டாக இன்றைக்கி எஃபோர்ட் கொடுப்பேன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆக்சுவலி இவருக்கு உங்களை பற்றி இவர் நல்லா படித்து வச்சுருண்டு. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை ஆத்மார்த்தமாக நம்பிட்டீங்க அப்படின்னா உயிரே போனாலும் அவங்களுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் லாயல் ஆகும், நீங்களும் ஸ்டேபிள், நீங்களும் கிரவுண்டட் இவருக்கு நல்லாவே தெரியும். எத்தனை ஆப்ஷன்ஸ் வந்தாலும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ட்ரஸ்ட் உண்டு. கரெக்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரியும். அதனால் நீயே எடுத்துக்கோ ஒரு தாட்டோடு இவர் நிற்கிறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் என்னதான் ஆளுக்கு ஐடியெல்லாம் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணுங்கிற ஒரு தாட் மைண்டில் உண்டு. பட் ஆளுக்கு உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. ஃபீலிங்ஸ் எமோஷன்கள் விளையாடிட்டு உண்டு. வந்து கண்ணை பார்க்குறதுக்கோ இல்லைங்க முகத்தை பார்க்குறதுக்கும் ஆளுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் நீங்களே ஏன்னா மொத்தத்தில் ஆள் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்கு. அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை, எதை முன்னோட்டு கொண்டு போகிறோம் ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கெல்லாம் சீட்டிங் கார்டு வரைக்கும் வந்துட்டு உண்டு. ஓகே, இவருக்கு அது என்னதான் ஆக்சுவலி இவருக்கு உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் இவருக்கும் உண்டு. பட் ஆள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. இல்லைங்க ஃபீலிங்ஸ் எமோஷன் சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. ஏன்னா ஆள் ப்ராக்டிக்கல் மைண்டே சொல்கிறத கேட்டு முன்னோட்டு ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். இவருக்கு ஃபீல் ஆகுது லைஃப்பில் நான் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு போர்ஷன் என் லைஃப்பில் கூட இருந்தால் அந்த கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அந்த ஒரு போர்ஷனோட ஸ்மைலாக இருக்கட்டும், ஒரு பார்வையாக இருக்கட்டும், இந்த ஒரு போர்ஷனோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்று கூடி செய்யும் போது என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு நல்லாவே தெரியும். பட் ஏதோ ஒரு விஷயம் இவர் ஆக்ஷன் எடுக்க விடாமல் பேக்கில் பிடிச்சி இழுக்குது. இவர் பண்ண ஒரு சீட்டிங் நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு கரண்ட்லி ஒரு ஃபேஷனேட் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபேஷனேட் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகுது. ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன தான் நம்ம ஃபேமிலி ரூல்ஸு, சொசைட்டி ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி முன்னோட்டு போனாலும் இந்த ஒரு பர்சன்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் எனக்கு ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. இல்லைங்க ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகுது. நம்ம என்னதான் நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போகணும், ஃபேமிலி ரூல்ஸையும் சொசைட்டி ரூல்ஸையும் பிரேக் பண்ணுறதுக்கு இவரோட ஹார்ட்டை தூண்டி விடுது, இல்லைங்க ட்ரிகர் பண்ணி விடுது நம்ம சொல்லலாம். இந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ஷன், எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் எனக்கு அந்த ஒரு பர்சன் கூட தான் ஃபீல் ஆகுது. ஆனால் 2 சுச்சுவேஷன் நான் ஸ்டக்கு. அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங்காக லவ் உண்டு, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆசையும் உண்டு. எல்லா ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், க்ளோஸ் ஆகணும், அட்டாச்ட் ஆகணும், எல்லா ஆசையும் உண்டு. பட் ஏதோ ஒரு விஷயம் வேறு பேக்கில் பிடிச்சி இழுக்குது. காரணம் என்ன 2 சுச்சுவேஷனில் ஸ்டக். ஒரு பக்கம் சீட்டிங். ஓகே,
பட் நமக்கு ஒரு தொடக்கம் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது டெஸ்டினி ஆகும், விதி ஆகும். ஓகே, ஸோ அது கட்டாயம் இவரை அக்செப்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் நம்ம சொல்லலாம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இவரை മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. என்னதான் ஃபேமிலி ரூல்ஸு, சொசைட்டி ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி என் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி என் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டைவர்ட் பண்ணி என்ன தான் முன்னோட்டு போனாலும் எனக்கு ஏதோ மறுபடி விதியை அந்த ஒரு போர்ஷன்கிட்டே என்னை கொண்டு சேர்க்குற மாதிரி அந்த ஒரு போர்ஷனை பற்றியே ஒரு தாட்ஸ் மட்டுமே எனக்கு கொடுத்துட்ருக்குது. இந்த ஒரு கண்டிஷன் விதியாகன்னு ஒரு இவருக்கும் മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஏன்னா இவர் ஆக்சுவலி லாயல் ஆகும், ஸ்டேபிள் ஆகும். ஓகே, இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട് எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது. இல்லைன்னா இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், இந்த மறுபடியும் அந்த ஒரு போர்ஷன்கிட்டே என்ன கொண்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. இது ஒரு விதி, எனக்கு இது ஒரு கண்டிஷன் விதி போல், இது என் லைஃப்பில் வர வேண்டிய ஒன்று போல், இல்லைங்க நான் அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒன்று போலன்னு இவருக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. ஓகே, அது எத்தனை மாத்திரம் நானும் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி சொசைட்டி ஃபேமிலி மைண்டை டைவர்ட் பண்ணாலும் மறுபடியும் நான் அங்கே தான் போய் நிற்கிறேன். இல்லைங்க மறுபடியும் இவர் என்னதான் இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி இவர் டவுனாக இருக்க டைமாக இருக்கட்டும், எமோஷ்னலி லோவாக இருக்கிற ஒரு டைமாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு டைம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு பீஸாக இருக்கட்டும், இவருக்கு அது ஃபீல் ஆகுது. இவர் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் சரி, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். மனுஷன் வந்து தடுமாறதுக்கு ஒரு நொடி போதும் சொல்கிற மாதிரி இவர் ஹாப்பியாக இருக்க டைம் ஓகே ஹாப்பி. பட் இவர் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், லோவாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் டக்குன்னு இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு தாட்ஸுங்கிறது நீங்கள் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகும். இவர் என்ன தான் ஓப்பனாக இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ஓகே, இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. பட் இவருக்கு ஆக்சுவலி இவரோட ரீடிங் பார்க்கும்போது இவருக்கு ஆக்சுவலி 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. மேபி இந்த ஒரு போஸ்ட்டில் யாரோ தேர்ட் பார்ட்டி மூணாவது மனுஷன் யாரோ மைண்டை டைவர்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு நிற்கிறா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு. ஓகே, பட் ஆளுக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் இருந்தும் ஆள் அதை சப்ரெஸ் பண்ணுறோம். ஒப்பனா சொல்லப்போனால் ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் இருந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உண்டு. பட் ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுக்குது. 2 சுச்சுவேஷன் நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோம். நமக்கு இவர் மனசிலாக்கிற விஷயம் கரண்ட் சுச்சுவேஷன் நான் அனுபவிக்கிறது கர்மாவா, என் தலையெழுத்தா, விதியா, சதியா, நான் என்னென்ன அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ரொம்ப டவுனு ரொம்ப லோவெலாம் எனக்கு சொல்ல தரல. அந்த மாதிரி கார்டு எனக்கு எதுவும் வரலாம். பட் இவர் மனசிலாக்கிற விஷயம் கரண்ட் சுச்சுவேஷன் நான் அனுபவிக்கிற தலையெழுத்து விதி போல். அதான் ஆத்மார்த்தமாக ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகி, ஆத்மார்த்தமாக ஒரு லவ் ஃபீல் ஆகி, அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எத்தனை நாட்கள் நான் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்ருக்கேன். நான் எங்கேன்னு போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன், இல்லைங்க எங்கேன்னு போய் நான் அதை சரி பண்ணுவேன். எனக்கு 2 இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் கடந்து போயிட்டுருக்கு. அதனால தான் பர்சன் மைண்டில் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 சுச்சுவேஷனில் இதை சூஸ் பண்ண அதை சூஸ் பண்ண எனக்கு என்ன சூஸ் பண்ண எனக்கு தெரியல. பேசாமல் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு வேலை நோக்கி ஓடி கையில் காசு வரக்கூடிய ஒரு டைமில் அதே கையில் காசை வச்சு நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது லைஃப்பில் பெட்டருங்கிற ஒரு தோட் இவருக்கு மனசில் அதனால இவர் உங்களை விட்டு ஓவர் திங்கிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன தான் போனாலும் மறுபடியும் இந்த விதியாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், சேர்த்து வைக்கிற ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது கர்மாவாகும். மேபி நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்க நம்ம லவ் பண்ணுறோம், ஸ்நேகிக்கிறோம், அவங்களுக்காக எல்லாம் எஃபோர்ட்டு கொடுக்குறோம். பட் அது நமக்கு ஒருபோது கையில் வந்து சேரலை, இல்லைங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது அதனோட பெயின் நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அனுபவிச்சுட்டு 2 பேரோட எனர்ஜிஸ் இங்கே ஈக்குவல் ஆகும், 2 பேரோட ஸ்நேகம் இங்கே ஈக்குவல் ஆகும். ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம் மேபி. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் டோன்ட் வரி, நமக்காக தெய்வம் ஒரு டைம் ஏன்னா காலச்சக்கரம் வந்து இன்றைக்கி அது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துட்ருக்காது. அதில் இன்பமும் நஷ்டமும் நமக்கு சேர்ந்து வரும். இன்றைக்கி சுச்சுவேஷன் மோசமாக இருக்கலாம், பட் டிவைன் நமக்கான ஒரு சுச்சுவேஷன் நமக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம டிவைனி டைம் நம்ம சொல்கிறோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரும் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டிவைனி டைமில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த டைமில் இது சரியாகுமே தவிர அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் ராமாயணம் பாட வேண்டியதும். ஓகே, ஸோ அதான் இங்கே நமக்கு மனசிலாகுது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவர் ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணுவாருன்னு கேட்டால் எனக்கு எந்த ஒரு கார்டும் வரல. ஏன்னா இவர் ஆக்சுவலி நீங்கள் வரட்டும் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கார். நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் எஃபோர்ட் கொடுங்க. டோட்டலில் இந்த ஃபினிஷிங் எனக்கு நீங்கள் தான் எல்லாம் கொடுத்தீங்க, நீங்களே கொடுங்க. அந்த ஒரு தாட்டில் இவர் இருக்கார். உங்களோட தாட் என்னென்னா இத்தனை தூரம் எஃபோர்ட் கொடுத்து நீ என்ன சீட்டு தான் பண்ணிட்டு போனேன், நான் என்ன பண்ணுவேன். ஸோ இதுதான் 2 பேரோட சுச்சுவேஷனும். ஓகே,
பட் நமக்கு இவர் 2 சிச்சுவேஷன் இவர் ஸ்டக்காகி நின்னாலும் நமக்கான ஒரு டைம் இருக்கும். ஒரு டைமில் ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த டைமில் அந்த ஒரு போஸ்டர் கிட்ட ஒரு காலை ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, தென் நமக்கு இது இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், Q important, D important. ஓகே, ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 18 இம்பார்ட்டன்ட், 60 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 222 இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 222 பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மாத்திரம் வீடியோ ட்ரூவாக இருக்குங்கிறத எனக்கும் மனசில் ஆக்கிக்கணும், சரியா? ஓகே, ஸோ இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 15 important, 15 angels numbers important, 10 important, 21 important. ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ளேஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.